பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் இவைகளில் இணைந்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கென்று தேவனிடத்திலிருந்து ஒரு பிரத்யேகமான வார்த்தையை கொண்டு வந்து அனுதினமும் தேவனோடு என்ற இந்த குறுஞ்செய்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உங்களுக்காக ஊழியம் செய்வது எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 4. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கத்தை, வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நிரப்பப்பட்டு நீங்க ஜெபிக்கும் போது பாருங்க, உங்க ஜெபம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டாருக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டாருக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறது. அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்தார்கள். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இது எப்படி? நீங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா நீங்க நேரம் கிடைக்கும் போது ஒருமனப்பட்டு, ஆவியானவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் என் வீட்டை நிரப்பணும், என் பிள்ளைகளை நிரப்பணும். ஒருவேளை நீங்க தொழில் செய்கிற ஆட்களாக இருந்தால் தொழிலை நிரப்பணும். அல்லது ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறோம், அல்லது பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறீங்க, அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, மருத்துவராக இருக்கிறீங்க, லாயராக இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸாக இருக்கிறீங்க. எங்கே இருந்தாலும் தேவனுடைய அன்பினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பணும். முதலாவது உங்கள் வீடு நிரம்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டாருக்குள்ள தேவ வல்லமை, வீடு முழுவதும் தேவ வல்லமை. நம்ம அதிக நாட்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறோம். ஆகவே உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இந்த அனுபவத்தை ஆதி திருச்சபை பெற்றுக்கொண்டது. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் தான் அப்படி வரும் போல நினைக்காதீங்க. இன்றே ஒரு பெந்தேகோஸ்தே நாளாக இருப்பதாக. சரியா? இந்த நாளை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நாளாக மேற்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தில் தேவ மகிமை நிரப்பிடும். ஆமென். ஜெபிக்கலாமா? இந்த காரியத்தை மனதில் வைத்து இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சரியா? ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். இணைந்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு கூடி வந்தபோது ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகி ஆண்டவர் அவர் வீடு முழுவதும் அந்த அபிஷேகம் நிரம்பிட்டு, உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஷாக்காமா ஊராபா காத்தா. தேவ மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான டியூமர்ஸ், எல்லா விதமான ஆண்டவரே பிளட் சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான பிளட் டிசீஸ், எல்லா விதமான ஹைப்பர் டென்ஷன், ஹை சுகர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. தெய்வீக சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்ந்தீங்க. சரியா? இன்னைக்கு எவ்வளோ பேர் கண்ணீரோடும் கவலையோடு இருப்பாங்க தெரியுமா? அவர்களுக்கு இந்த குறுஞ்செய்தியை நீங்கள்
ஷேர் பண்ணிங்கன்னா அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.